Hare Krishna. Nandat pranams. Lady devotees ko Srila Prabhupada. Hare Krishna. Hare Krishna. Sloka padikren. Yavanartha udapane. Yavanartha udapane. Sarvataha samplutodake. Sarvataha samplutodake. Tavan sarveshu vedeshu. Tavan sarveshu vedeshu. Brahmanasya vijanataha. Brahmanasya vijanataha. Translation: all purposes served by a small well can at once be served by a great reservoir of water. Similarly, all the purposes of the Vedas can be served to one who knows the purpose behind them. Purpose படிக்கணுமா? இல்ல. வேணாம். படிக்கணும் வேணாம்ல? கொஞ்ச நேரம் படிச்சிட்டா இருக்கும். கொஞ்ச நேரம் படிச்சு. ஒரு பேக் படிச்சிட்டா இருக்கும். Purport by Sri Venkateswara A.C. Bhaktivedanta Swami Prabhupada ki jai. The rituals and sacrifices mentioned in the Karmakanda division of the Vedic literature are meant to encourage gradual development of self-realization. And the purpose of self-realization is clearly stated in the 15th chapter of Bhagavad Gita, 15.15. The purpose of studying the Vedas is to know Lord Krishna, the primeval cause of everything. So self-realization means understanding Krishna and one's eternal relationship with him. The relationship of the living entity with Krishna is also mentioned in 15th chapter of Bhagavad Gita, 15.7. The living entities are part and parcels of Krishna. Therefore, the revival of Krishna consciousness by individual living entity is the highest perfection stage of life, Vedic knowledge. சொல்கிறேன். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம ஒரு வில்லேஜில் பார்த்துருக்கோம். அதாவது ஊர் கிராமம் போனோம்னா அங்கே தனித்தனியாக ஒரு வெல், இப்போ ஒரு வெல் அதாவது ஒரு கிணறு குளிக்கிறதுக்கு, ஒரு கிணறு குடிக்கிறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, ஒரு கிணறு துணி துவைக்கிறதுக்கு, அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு ரிவர் இருந்ததுன்னா அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நம்ம என்னன்னாலும் அதில் பண்ணலாம், குளிக்கலாம், தண்ணியும் அதில் குடிக்கலாம், அதே சமயம் அங்கே துணியும் வாஷ் பண்ணலாம். ஸோ அதை மாதிரி தான் இங்கே என்னென்னா, இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, எல்லா பர்பஸ் வேதங்களோடைய பர்பஸ் ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்குது. ஸோ வேதாஸோட பர்பஸ் என்னது, அல்டிமேட்லி வேதாஸோட பர்பஸ் சாண்டிங் ஹரே கிருஷ்ணா. அதை சைத்தன்ய மகாபிரபு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இதோட சாராம்சமே சாண்டிங் ஹரே கிருஷ்ணா தான். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இந்த யோகா ஞானா, அந்த மாதிரி யோகா ஞானா, இது அது சேரிட்டிஸ், இதெல்லாமே இந்த ஸ்மால் வெல்ஸோட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனால் இந்த ரிவர் பக்தி யோகாவோட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பக்தி யோகா இட்ஸ் த டாப் மோஸ்ட் ஆஃப் ஆல் யோகாஸ். இது பக்தி யோகாவில் நம்ம இப்போ யோகா பார்த்தோம்னா, ஞானா பார்த்தோம்னா, அது நாலேஜ் பக்தி யோகாவில் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக பக்தி யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளால் நாலேஜ் பண்ண முடியும். பிரபாத் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் நம்ம ஈஸியாக நாலேஜ் அக்வயர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கர்மா, ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் கிருஷ்ணாவுக்கு நம்ம விழுந்து கும்பிட்றோம், மன்மனா பவ மத் பக்தோ நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி கிருஷ்ணாவுக்கு விழுந்து கும்பிட்றோம், கிருஷ்ணாவுக்கு ஸ்மால் பயாஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர்த்தி பண்ணுறோம். ஸ்மால் பயாஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படியே நம்மளுக்கு ஆட் ஆகுது. அது இதில் கர்மாவில் போகும். அதான் பக்தி யோகா இட்ஸ் அ டாப் மோஸ்ட் யோகா. அதே மாதிரி என்னென்னா,
அப்புறம் வந்து மெடிடேஷனுமே ஒரு ஸ்மால் வெல் தான். பக்தி யோகாவில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக மார்னிங் எழுந்திரிச்சு சேண்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து பண்ணுறோம். அதுதான் வந்து மெடிடேஷன். ஸோ இது பக்தி யோகா இஸ் த ரிவர். அது வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து என்னன்னாலும் மீன்ஸ் எல்லாமே பக்தி யோகாவில் இருக்கும். நம்ம வந்து தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக ஒரேடியாக பக்தி யோகா ப்ராசஸ் எடுத்துட்டோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா பர்பஸும் வெளில வந்துடும். அதே மாதிரி இந்த பக்தி யோகாவுடைய மெயின் இது என்னென்னா நம்ம வந்து பேக் டு கார்டன் போகிறது. இது வந்து பிரபாத் புக்ஸில் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து சாண்டிங் பண்ணணும். சாண்டிங் பண்ணால் தான் வந்து நம்மளால் இந்த ப்ராசஸை வந்து நல்லா ஃபாலோ பண்ண முடியும். இத பாருங்க, முக்கியமான ஸ்லோகம் பாருங்க. அவபத்தோ சபச்சோதகரியா யஜுஹாரே வத்தே நாமதுப்யம் தேபதபஸ்ய ஜுஷஷ்ணாரியா பிரமாணச்சோ நாமகிரணந்தியேதே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பாகவதத்துல இருக்கு. 3ஆம் அத்தியாயம் 33ஆம் சாப்டர் 7ஆவது ஸ்லோகம். தேவகூதி சொல்லுவாங்க. ஓகே, தேவகூதி ஸ்லோகம். என்னாமதேயான்னு சொல்லி 36ல ஒரு 6ஆவது ஸ்லோகம்னு சொல்லுவாங்க. என்னாமதேயா ஷவனானு கீர்த்தனா யத்பரவனா யஸ்மரணா விக்வச்சி சுவாத்வாபி சத்ய சவனாய கல்பதே குட புனஸ்தே பகவானு தர்ஷனா. சத்யனா உடனே யார் பகவான் நாமத்தை சொல்றாங்களோ உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சா, எல்லா விதமான நல்ல குவாலிட்டிஸ் வந்துருச்சோம். சத்தியம் பகவான் நாமத்தை ஒரு தடவை கரெக்டா சொல்றது நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். 8 ரவுண்டு 10 ரவுண்டு 13 ரவுண்டு 25 ரவுண்டு இதெல்லாம் பண்றோம் இல்லையா? எதுக்காக பண்றோம்? ஒரே ஒரு தடவை கரெக்டா நாமங்களை சொல்லி கேட்டுட்டோம்னா வாழ்க்கை சக்சஸ். ஓகே, அதுதான் வெயிட் பண்றோம். அதனால யார் அந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா பண்றாங்களோ, அவருடைய சண்டாலா இருந்தாலும் சரி, அந்த டாக் ஈட்டர் குடும்பத்துல பிறந்தாலும் சரி, அவர் எங்க ஹையஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்துடுறார். பிளாட்ஃபார்ம் வந்துடுறார். செல்ஃப் தன்னோட பிளாட்ஃபார்ம்ல ஹையஸ்ட் வந்துடுறார். அவர் எல்லா விதமான தபஸ்யா பண்ணிடுறார். அவர் எல்லா விதமான ஜூஹு பிரம்மச்சாரியம் ஃபாலோ பண்ணிடுறார். எல்லா விதமான நதிகள்ல குளிச்சுட்டார். சேரிட்டி எல்லா சேரிட்டியும் குளிச்சு முடிச்சுட்டார். என்னென்ன நீங்க நினைக்கிறீங்களோ அந்த புண்ணிய காரியங்கள் எல்லாம் போன பிறகு பண்ணிட்டாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சார். அவரால்தான் இந்த நாமத்தை சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த காலனி நம்ம வேதிக் லிட்டரேச்சர் படிச்சிருக்கிறார். எல்லாம் எங்கேயும் பண்ண முடியும். அவரால் பண்ண தகுதி பண்ணி முடிச்சாரு. அவரை பண்ணலாம் மீன்ஸ் அவர் இப்பயே பண்ணலாம், எங்கேயும் பண்ணலாம். ஏன்னா அவர் பியூரிஃபை ஆயிட்டார். இது வந்து டவுட்டே வரக்கூடாது. நாமத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. உடனே நம்ம எங்கேயும் பண்ணலாம். எப்பன்னா நமக்கு நாமத்துல எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் எல்லாமே. கிருஷ்ணனுடைய நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு நம்ம உண்மையிலேயே நமக்கு எவ்வளவு நம்பிக்கை வருதோ அதுவும் டிகிரி தான். ஏ நாமாம் பிரபத்தே தாம் சேவிஜாமிகம். எவ்வளவு டிகிரி சரணாகிறோ அவளுக்கு நான் ரெசிப்ரிகேட் பண்ணி கிருஷ்ணா சொல்லறா இல்லையா பகவத்கீதையில? அதே மாதிரிதான் எல்லாமே. அந்த நாமத்துல எவ்வளவு நம்பிக்கை இருக்குங்கிறத பார்க்கணும். நாமத்தில் நம்பிக்கை இருக்கா, ஜடத்து மேல நம்பிக்கை இருக்கா, நம்ம சம்பாதிக்கிற பணத்து மேல இல்ல பொருட்கள் மேல நம்பிக்கை இருக்கா, நாமத்து மேல நம்பிக்கை இருக்கான்னு பார்க்கணும். நாமத்து மேல நம்பிக்கை அதிகமாக நம்மளுடைய பியூரிபிகேஷன் அதிகமாகும். ஸோ அதனால நான் நிறைய ஹரிகிருஷ்ணா சொல்றேன் அப்படின்னா அப்படி கிடையாது. அது அஃபென்ஸ் இல்லாம சொல்லணும். 10 விதமான அபராதங்கள் இருக்கு இல்லையா? டெய்லி படிக்கிறவங்க 10 விதமான அஃபென்சஸ் அவாய்ட் பண்ண வேண்டிய அஃபென்சஸ் இது இல்லாம சொல்லணும். பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்ட பக்தர்களை இன்சல்ட் பண்றது, அவதூறு பண்றது, இது ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். 2வது கிருஷ்ணனுடைய நாமமும் சிவனுடைய நாமம் பிரம்மாவுடைய நாமம் ஈக்குவல் நினைக்கிறது. 3வது குருவை ஆர்டினரி பர்சன் நினைக்கிறது. ஒரு குருவை ஆர்டினரி பர்சன் சாதாரண மனுஷன் நினைக்கிறது தவறு. ஓகே, குருவோடைய யார் சொல்லித்தராங்க அவர் என்ன பண்ணக்கூடாது, அவமதிக்க கூடாது. சாதாரண பர்சன் அவரை இது பண்றதுலாம் தவறு. 3வது அபராதம். 4வது குரு நவக்யா சுத்தி சாஸ்திரம் சுசி வேதங்களை பழிச்சு சொல்றது, அதெல்லாம் பொய்யா தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றது. 5வது அர்த்தவாதகா, நம்மளே ஒரு கற்பனையா ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கிறது. அப்புறம் 6வது என்னது, வேதங்கள்ல கொடுத்த அந்த ஹரிக்கு சம்பந்தத்தை எக்ஸாகரேட் சொல்றோம் இல்லையா? ஒரு தடவை சொன்னா போதும் எல்லா விதமான விடுதலையும் கிடைச்சிடும். இதை எக்ஸாகரேஷன் நினைக்கிறது, மிகைப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறது. சும்மா ஏதோ பெருமையா சொல்றாங்க அந்த மாதிரி நினைக்கிற தப்பு.
ஆமா ஹரிநாமி கல்பனம். அதுக்கடுத்து 7 இருந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தோட ஜெபம் பண்றேன், அந்த பாவத்துல அந்த சக்தியில பாவம் பண்றது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் பண்ற ஜப மந்திரத்தோட சக்தியில பாவம் பண்ணிட்டு திருப்பி நான் ஹரே கிருஷ்ணா பண்ணா எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறது 7வது குற்றம். 8வது குற்றம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றது ஒரு சடங்கு சம்பிரதாயம் நினைக்கிறது 8வது குற்றம், அபராதம். 9 நம்பிக்கை இல்லாத மனிதர்கிட்ட பிரச்சாரம் பண்றது ஒரு அபராதம். 10வது அபராதம் இவ்வளவு தூரம் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ட பிறகும் எல்லாம் ஹரே கிருஷ்ணா எல்லாம் கேட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு நான் இந்த உடல் இல்லை அப்படின்னு நினைச்ச பிறகும் அதுக்கப்புறம் என்னது அகம் மமேதி, நான் இந்த உடல் தான், இந்த உடல் சார்ந்த பொருள் தான் எனக்கு முக்கியம், ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது 10வது அபராதம். ஓகே. 11வது அவங்களுக்கு சாண்ட் பண்ணும்போது இன்னட்டென்டிவா சாண்ட் பண்ணுறது, சும்மா வாய் மொத்தம் சொல்லிட்டே இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு மனசு எங்கேயும் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த அபராதம் இல்லாம சொல்றதுதான் பியூர் சாண்டிங். அந்த மாதிரி ஒருத்தர் சாண்ட் பண்ணவர் எல்லா விதமான தபஸ்யா சேரிட்டி வேதங்கள் படிச்சது எல்லாத்தையும் முடிச்சிட்டார். அதனால இந்த சாண்டிங் எளிமையான ப்ராசஸ் தான். ஆனா அது என்ன வேணும், நமக்கு அந்த ருச்சி வேணும், ஸ்ரத்த வேணும். இது டெவலப் பண்ணலாம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகணும் பக்தியில. ஓகே. ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னது, சாது சங்கம் முக்கியம், எல்லாமே முக்கியம். சாது சங்கம் முக்கியம், ஆரத்தி முக்கியம், துளசி ஆரத்தி பண்ணது முக்கியம், மங்கள ஆரத்தி பண்ணது முக்கியம். இது எல்லாமே முக்கியம். பக்தியில ஒன்லி லெக்சர் கேட்கறது நம்ம பேசுறது மாத்திரம் கிடையாது. அந்த பக்தியில சொல்ற எல்லா விஷயங்களும் முக்கியம். அது எல்லாத்தையுமே முக்கியத்துவம் கொடுத்து பிரசாதம் உட்கொள்றது முக்கியம். இப்படிதான் நம்மளோட பக்தியை பயிற்சி பண்ண முடியும். ஓகே. நம்ம இதை முடிச்சுக்கலாம் கிளாஸ்ல. இது ஒரு எது கொஸ்டின் தான் கேட்கலாம், இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். எது கொஸ்டின் இருக்கா? அப்படி இருந்தா மாதாஜி சொல்லுங்க. பிரபு, பகவான் பிரம்மா சொன்னீங்கல்ல பிரபு 10வது ஸ்லோகாக்கு. ஆமா. 3 இது சொன்னீங்களா, அது என்ன பிரபு புரியல? பிரம்மன் பரமாத்மா பகவான். பிரம்மன்ங்கிறது அனுவாதம். பகவானுக்கு உருவமே இல்லாம கும்பிடுறவங்க அனுவாதம். அது ஒரு ஃபீச்சர் பகவானுக்கு. பரமாத்மாங்கிறது யோகி ஒவ்வொருத்தர் இதயத்திலையும் பகவான் இருக்காருன்னு சொல்லி தியானம் பண்ணுவார் யோகி. இது 2வது. 3வது நிலை பகவான் முழுமுதல் கடவுள் பகவான், அவருக்கு நான் பக்தி பண்றேங்கிறது டாப் மோஸ்ட். இந்த பகவான் சொல்லி கும்பிடுறோம் இல்லையா, அதுல சச்சிதானந்த 3மே இருக்கு. சத்து சித்து ஆனந்தம் 3மே இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நிலை இருக்கு இல்லையா, பிரம்மன் சொல்றோம் இல்லையா, அதுல என்ன இருக்கு, சத்து மொத்தம் இருக்கு, நித்தியமானது மொத்தம் இருக்கு. யோகி 2வது பண்ணார பரமாத்மா, அதுல சத்து சித்து 2 இருக்கு, நாலேஜ் இருக்கு, ஆட் ஆயிருக்கு. 3வது பகவான் இருக்காங்க இல்லையா, அதுல பகவான வழிபடுறதுல சத் சித் ஆனந்தம், அந்த 3மே நிறைஞ்சது. அதனாலதான் பகவான வழிபடுறது பூர்ணமானது. சரியா? பக்தி தான் பூர்ணமானது. தேங்க்யூ மேடம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ரைட். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஈஸ்வரி மாதேவி சொல்லுங்க, பாயிண்ட் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது குரு ஒரு பக்தனுக்கு தீட்சை கொடுத்தால் மட்டும் போதாது, கரெக்டான முறையில அவரை வழி நடத்த, வாழ்க்கையில எப்படி இருக்கணும் நல்லபடியா வழி நடத்தி கத்து கொடுக்கணும். சைத்தன்யா பிரபு அவங்க ஒரே நிமிஷம் மாதாஜி, அந்த வழி நடத்துறது யார் வழி நடத்துறா? தீக்ஷா குருவா சிக்ஷா குருவா? வழி நடத்துறது சிக்ஷா குரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் தீட்சை வாங்கினோட அவங்களுக்கு என்ன கர்வம் வந்துருது. அப்புறம் சிக்ஷா குரு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே, இது தவறு. சிக்ஷா குரு என்ன பண்றாரு, ரெடி பண்ணி அவரை ரெடி பண்ணி கொண்டு வராரா இல்லையா, ரெடி பண்ணி கொண்டு வந்தவரை என்ன பண்ணிடுறாங்க, வேண்டாம் எனக்கு தீட்சை கிடைச்சிச்சு நான் ராணி ஆயிட்டேன்னு நினைச்சிடறாங்க. இது தவறு. ஓகே. சிக்ஷா குரு கடைசி வரையும் வருவான். நம்ம சாகர வரையும் நமக்கு சிக்ஷா குரு இருப்பான். ஏதோ ஒரு சிக்ஷா குரு அக்செப்ட் பண்ண, நிறைய சிக்ஷா குருக்கு வணக்கம் சொல்றாரு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. ஒரு சிக்ஷா குருவோட பேரை மென்ஷன் பண்ணல. தீக்ஷா குரு ஒருத்தர் தான் இருப்பார். ஓகே, மந்திரம் கொடுத்த ஒருத்தர் தான். ஆனா சிக்ஷா குரு எண்ணற்றவன் இருப்பான். எல்லா வைஷ்ணவர்களுக்கும் எல்லா சிக்ஷா குருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி பணியமாவே இருந்துடணும். கர்வம் வந்துருச்சுன்னா பக்தி அழிஞ்சிருச்சு. சொல்லுங்க மாதாஜி, வேற எந்த பாயிண்ட் இருக்கா? அதே மாதிரி ஒரு பக்தன் நம்ம தீட்சை வாங்கிட்டோம், நமக்கு எல்லாம் தெரியும்ட்டு ஒரு ஆபாரம் இருக்க கூடாது, வந்துடக்கூடாது. பக்தியில நம்ம இன்னும் ஆழமா நிறைய இறங்கணும். சும்மா நம்ம பத்தி ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் புரிஞ்சு நம்ம பக்தி சேவை பண்ணணும். கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதான் சொல்றோம் நீங்க தான். கிருஷ்ணா பிரபுஜி, யார் ஒருவன் பகவான் கிருஷ்ணரை பரமபுருஷராக ஏற்றுக்கொண்டு
அவனுக்கு பக்தி தொண்டு ஆற்றுகிறானோ அவன் முக்தி நிலையை அடைய முடியும். பிறப்பு இறப்புக்கு இந்த சுழற்சியில் இருந்து விடுபட்டு முக்தி அடைய முடியும்ங்கிறத சொல்றேன். முக்தி ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்வேதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அதாவது நம்ம கடவுளை பகவானை நம்ம நம்பி பண்ணும்போதுதான் நமக்கு அதுல அதாவது பக்திங்கிறது அவருடைய கருணை இல்லைன்னா நம்ம பக்தியில முன்னேற முடியாது. அவரோட கருணை வேணும். அதே மாதிரி அவரோட கருணை எப்படி வரும்? அவரோட கருணை எப்படி வருது சொல்லுங்க. பகவானுடைய கருணை எப்படி நமக்கு கிடைக்கும்? என்ன பிரபுஜி? பகவான் கருணை கிடைச்சாதான் முன்னே முன்னாடி சொன்னீங்க இல்லையா? பகவான் கருணை எப்படி கிடைக்கும்? அதாவது கடவுளை நம்பி நம்ம எல்லா விதத்திலயும் நம்ம அவரை நம்பணும். சரி, ஒரே நிமிஷம். தெரியுமா பகவான் கருணை எப்படி கிடைக்கும் தெரியுமா? சரி, ஓகே. எனக்கு பாயிண்ட். பகவான் கருணை எப்படி கிடைக்கும்? வேற யார் சொன்னீங்க? ஆன்லைன்ல வேற யார் சொல்ல முடியும்? பிருந்தாவதி சொல்லுங்க. பகவானுக்கு பக்தி பண்ணி பண்ணி பகவானுக்கு சரண்டர் அடைஞ்சப்ப கருணை. சரி, அது கரெக்ட். பிருந்தாவதி சொன்னாங்களே பாயிண்ட் சொல்லுங்க மாதாஜி. ஆச்சாரியர் சொல்றத கடைபிடி. அதான் கரெக்ட். அதன்படி நம்ம ஒரு வைஷ்ணவன் தான் கிடைக்கும். அதுதான் பாயிண்ட். அது நீங்க அதான் சொன்ன. ஒரு வைஷ்ணவன் தான் கிடைக்கும். பகவானுடைய கருணை நேர கிடைக்காது. நோ லிங்க் டைரக்ட்லி பிட்வீன் பகவான் அண்ட் அஸ். அது கரெக்ட் தான் நீ சொன்ன. பகவானுக்கும் நமக்கும் டைரக்டா லிங்க் கிடையாது. புரியுதா? அந்த லிங்க் புரிஞ்சுதான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதனால ஒரு வைஷ்ணவனுடைய கருணை மூலமா தான் பகவானுடைய கருணை கிடைக்கும். வைஷ்ணவரை மீறி பகவானுக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் சொல்லி நம்ம வைஷ்ணவ சிவவைஷ்ணவ நிறைய பாஷை பார்த்திருக்கோம். ஒரு வைஷ்ணவர் விசிட்டே இருப்பார்ல, பகவானுக்கு டைரக்டா பேசுவார். காஞ்சிபுரத்துல இருப்பார். காஞ்சிபுரம் அவர் பேசுறார். திருக்கட்சி நம்பிகள் பகவான் நேர விஷயம் பேசுவார் கூட. ஆனா பகவான் சொல்லுவார் அவர்கிட்ட எப்ப முக்தி கிடைக்கும்னா உனக்கு கிடைக்காதுன்றவர். வைகுண்டபதி உனக்கு கிடையாதுன்னு. ஏன்னா நீ பக்தனுக்கு சேவை பண்ணாதான் அது கிடைக்கும். அப்புறம் ஒரு பக்தனுக்கு சேவை பண்ணுவார் போய் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? எப்பயுமே வைஷ்ணவர் மூலமா கருணை கிடைக்கிறத உணர்ந்துக்கணும். பிரபுபாதனை கிச்சனை புடிச்சுக்கணும். ஓகே, அதனால நீங்க இருக்க எல்லா சிக்ஷா குரு தீக்ஷா குரு எல்லாரும் பிரபுபாத வழியில யார் நடக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ண மரியாதையா நடந்துக்கணும். அவங்க கருணை அப்படிதான் நமக்கு கருணை வருமே தவிர பகவான் டைரக்டா கூப்பிட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாரு, கருணை வழங்க மாட்டாரு இந்த கலியுகத்துல எஸ்பெஷலி. ஓகே, தேங்க்யூ. நல்ல பாயிண்ட். தேங்க்யூ மேம். பிருந்தா மாதாஜி உங்க கருத்து. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பகவானுக்கு ஒருவன் கிடையாது என்பது தவறான கருத்தாகும். அதே போல நிர்விசேஷ சூன்யவாதி என்பவர்கள் அந்த பகவான் ஒருவன் இல்லை என்று சொன்னவங்க எல்லாம் பிரபுபாதர் தான் அதை விரட்டினாரு. வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பக்தி என்பது ஒரு சில எளிய முறை. பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி சிறந்த பக்தி பிரபு. அவர் கருணை இல்லைன்னா நமக்கு பக்தியை அவர் சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியாது. அதே பயம் கோபம் பற்றுதல் குறைந்த என்னிடம் சரணடைய மாதிரி பகவான் சொல்றாரு. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பக்தி யோகம் எல்லாத்தை விட மிகவும் சிறந்த யோகம். அதுல நம்ம பகவானை எஜமானராகவோ இல்ல தோழனராகவோ இல்ல மகனாகவோ இல்ல காதலனாகவோ எப்படி வேணா விரும்பலாம். அவர்களோட ஆழ்ந்த அன்பை மட்டும்தான் அந்த கிருஷ்ணர் பாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நம்ம எல்லா முயற்சிகளோட அந்த பரம புருஷ பகவானை வழிபட முயற்சிக்க வேண்டும். அவரை அடைய முயற்சிக்க வேண்டும். வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ராஜா மாதாஜி. இப்ப அந்த துஷ்டர்களா இருக்கிறாங்க இல்லையா, ராவணன் கம்சன் இவர்களை அடிக்கடிக்கு பகவான மேல மறுக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட நிறைய பிரதிநிதிகள்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் இந்த பக்தர்களுக்காக அவரே பக்தர்களை மகிழ்ச்சிக்காகவே தோன்றுகிறார். அவர் பக்தர்களோட மகிழ்ச்சிக்காகவே தோன்றுகிறாரு. அப்போ பல்வேறு அவதாரங்கள் இருக்குது. இருந்தாலும் அவர் பல்வேறு ரூபங்கள் இருந்தாலும் அவர் தான் விழுமுதல் கடவுள். எல்லாரும் அறிஞர்களே அறியப்படுது. ஆனா தத்துவதிகளால எப்போதுமே அது அதனை நிரூபிக்கவே முடியாததாக இருக்குது. நம்ம பரமபுருஷ பகவான் எப்படின்னா களங்கமற்ற பக்தத்தோடு பல்வேறு ரூபங்களின் மூலம் அவர் எப்பொழுதுமே நிச்சயமாக வாசம் செய்கிறார். எல்லா இடங்களுக்கும் நம்ம
சங்கீத சமயத்தம் பண்ணும்போது அவர் நிச்சயமா எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார். Thank you, madam. Hare Krishna. Thank you. Hare Krishna. Point? Sarani. Oh, point is that. All point is that. இந்த ஸ்டேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு இனிஷியேஷன் ஒன்று எடுத்துட்டோம். ததா அதா சாது சத்தா சத்தா ததா சாது சங்கோ भजन क्रिया अनंतनिवृत्ति निष्ठा रुचि आसक्ति भावा प्रेम சோ நம்ம இந்த என்ன சொன்னா भजन क्रिया தான் இருக்கும் இல்ல भजन क्रियाங்கிறது வந்து நம்ம வந்து இனிஷியேஷன் அப்படிங்கறது கிடையாது. ஆனா இனிஷியேஷன் எடுத்துட்டோம்ங்கிறதுக்காக வந்து நம்ம பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம ஹைல போயில ஓகே ஜஸ்ட் இட்ஸ் இக்னைட் பண்றோம் இல்லையா அந்த இனிஷியேஷன்லயே ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் வந்து குவாலிஃபிகேஷன் இனிஷியேஷன் தான். ரெண்டாவது இனிஷியேஷன் பிராமண இனிஷியேஷன். ரெண்டுமே முக்கியமான இனிஷியேஷன் இல்லைன்னு சொல்ல. அதனால இனிஷியேஷன் ஒன்லி இனிஷியேட் தான். ஜஸ்ட் அது இக்னைட் பண்ணி ஸ்டார்ட் பண்றோம். சோ அது வந்து நம்ம அதுக்கு அப்புறம் இத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு 4 or 5 ஸ்டேஜஸ் இருக்கு. நிறைய ஸ்டேஜ் பகவான்ல வந்து ஒண்ணுன்னா அது மாதிரி ஆச்சாரியாஸ் அது மீன்ஸ் ஷீல பிரபாஸோட கருணைக்கு வந்து நம்ம அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணி வாழ்க்கை வந்து ஈஸி கிடையாது. இந்த வாழ்க்கை வந்து கடினம் ரொம்ப. ஓகே, அதனால கடைசி வரையும் கிருஷ்ணனை பத்தி கெட்டியா பிடிச்சிக்கணும்னா கிருஷ்ணனுடைய கருணை தேவை. கிருஷ்ணனுடைய கருணை வைஷ்ணவம் தான் வரும். அதனால எந்த ஒரு வைஷ்ணவனையும் எப்பயுமே என்ன பண்ணிடாதீங்க, வருத்தத்துக்கு உட்படுத்தாதீங்க. வைஷ்ணவ வெளியில ஓகே மனுஷனேன்னு சொல்லலாம், ஆனா உள்ளுக்க என்ன அந்த கலங்க இருந்ததுன்னா கடைசி வரை என்ன ஆகும், அந்த யார் வருத்தப்படுத்தினாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை என்ன இருக்காது, நல்லா இருக்காது. நீங்க நல்லா டெஸ்ட் பண்ணிக்கலாம், யார் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனால என்ன பண்ணணும், நம்ம மனசை அறிஞ்சு எந்த ஒரு யார் பியூர்னு யாருக்கா தெரியுமா, இவர் பியூர் வைஷ்ணவ கண்டுபிடிக்க முடியுமா, பியூர் டிவோட்டி யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம கருமையா இருந்தா கூட தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி பக்திக்கு வரேன்னு சொல்லி நமக்கு பெருமை வந்து ஒருத்தரை நம்ம அவமானப்படுத்திட்டோம் இல்ல இன்சல்ட் பண்றோம்னா தெரிஞ்சே பண்ணோம்னா அது மிகப்பெரிய பாவம். அந்த மாதிரி பாவம் பண்றதுக்கு வெளியில என்ன பண்ணலாம், பக்திக்கே வராம கருமையா கூட இருந்துடலாம். ஓகே, புரிஞ்சுக்கணும். அந்த தக்ஷன் எவ்வளவு கோபமா இருப்பான். என்ன ஆச்சு தக்ஷனுக்கு, கடைசியில ஆட்டுத்தலை தான் வந்தது. ஓகே, அவன் தலையை வெட்டி ஆட்டுத்தலை வந்தது. அப்ப கூட அவனுக்கு புத்தி வரல ஆக்சுவலா. ஆமா, அடுத்த பிறகு திருப்பி சிவனுக்கு அபராதம் பண்ணது அவ்வளவு பெரிய இதா முடிச்சிடும் தக்ஷன். அதனால ஒரு நாரதர் ஆச்சரியப்படுவார், சிவனுக்கு அஃபென்ஸ் பண்ணாலும் எப்படி ஆயிட்டான் தக்ஷன் அப்படின்னு சொல்லி நாரதர் ஆச்சரியப்படுவார். ஆசிரிய பாயிண்ட் யோசிச்சிருக்கா? சரி சரி அரணி சொல்லுங்க பிரபு. பக்தியில் மட்டும்தான் தான் என்ற அகங்காரம் கர்வம் இருந்தாக்கா பக்தியில மேல மேல முன்னுக்கு வர முடியாது பிரபு. ஹரே கிருஷ்ணா. கரெக்ட் பிரபு, வெரி நைஸ், தேங்க் யூ. ஓகே, நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம் அப்ப. சோ வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்ல இல்ல நான் வந்துச்சா வந்து அவங்களோட டிவோட்டீஸ்க்கு வந்து எப்பவுமே ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க. ஏதாமா பிரபத்தந்தே பேஸ்ட் ஆன் தி டிகிரி ஆஃப் சரண்டர் ஹி ரெசிப்ரோகேட்ஸ். அவர் இது பண்றாரு இல்லையா? வெரி நைஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து டியூஸ்டே வந்து சைத்தன்ய சார் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். யாரெல்லாம் முடியுதோ ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து இங்க இருக்கிற வைஷ்ணவனுக்கும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபாஜந்தர்பயேவ ச பரிதானாம் பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மந்திரஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு.